Shalom to all of you. Another day to study the scriptures. God Almighty, அதிவுயர்ந்த தேவன், யேசுவின் அடி நம்முடைய டாடி யெகோவா, அவரின் வார்த்தைகள் மெய்யான ஒரே தேவன். சொன்னிய தினத்திலே நாங்கள் எல்லா வேளையிலும் யேசுவா அவருடைய வார்த்தையை தான் பேசினார். அவர் கொடுத்த வார்த்தை அரசியலோடு அதிகாரிகளோடு speak the word. எந்த நேரத்தில் எதை பேச வேணும், எப்படி பேச வேணும், யோவான் 12:46 தொடக்கம் 50 வரை அதில் சொல்ல அந்த கட்டளையை நான் தனியிடத்தில் இருந்து பெற்றுக்கொண்டேன். எந்த வேளையிலும் சிவமாய் தன் சொற்களை பேசவில்லை. பிசாசின் சோதனை நேரத்தில் நேரடியாக சோதனைக்கு அவரை அழைத்து சென்றது யேசுவை, மகனை, டாடி. மகனுக்குள்ளாக குடியிருந்தார் டாடி. அவரே பரிசுத்த ஆவி. அவரோடு இருந்த வார்த்தையாக திகதரிகள் மூலம் பேசினவர். அவரும் ஆவியாக அவரோடு ஒரே ஆவியாக உள்ளே. பலருக்கு குழப்பமாயிருக்கும். டாடியின் சித்தத்தை செய்யும்படிக்கு வானத்தில் இருந்து இறங்கி வந்தேன் என்று சொன்னார். அவங்க தடமாறி இருப்பார்கள். எப்ப வந்தவர் மேலே இருந்து வானத்தில் இறங்கிய ஜீவ சாப்பாடு நானே. அவர் கையை விரிக்காமல் இந்த மூளையாலை அறிய எந்த வேத நிபுணனாலும் முடியாது. சொன்னான், வானங்களில இருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டான் ஒழிய எதையும் எவனும் பெற்றுக்கொள்ள மாட்டான். So Yeshua spoke the word all the time. தன் சொந்த வார்த்தைகளை பேசவில்லை. So பிசாசு எப்படியாவது பொறியிலே மடக்குவதற்கு கல்லுகள் பானாகும்படி சொன்னான். ரொட்டி. அதுக்கு பிறகு தேவாலயத்தின் உச்சியிலே கொண்டு போய் வச்சுட்டு கொதியும் என்று சொன்னான். அதுக்கு பிறகு மலைக்கு மேலே கொண்டு போய் வச்சு ஒரு வேந்த மலை ராஜ்யங்களை காண்பித்து இவையாவும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு இஷ்டமானவனுக்கு நான் கொடுப்பேன். நீர் என்னை விழுந்து பணிந்தால் இவைகள் உம்முடையதாக. யேசுவா எங்களுக்கு மாதிரியை காண்பித்தார். பிசாசு நேரடியாக மனதில் பேசுவான். வார்த்தைக்கு மாறாக எங்களை தடுமாற பண்ண, நாங்கள் டாடியிலும் மகனிலும் தங்கி இருக்காமல் பண்ண
அல்லது குடும்பத்திலே யார் மூலமாகவும் பேசுவான். தகப்பன், தாய், சகோதரங்கள், இனத்தவர்கள் அவர்கள் கூட பேசுவார். சபை கூடுதலே சர்ச் எனப்பட்ட காங்கிரிகேஷன்ஸுக்குள்ளே இருந்து பேசுவான். கள்ளப்போதர் கூட பேசுவான். அல்லது தேவனுடைய வழிநடத்துதல் சரியாக புரிந்து கொள்ளாத ஒரு போதையர், ஒரு மெய்ப்பனோ யாரோ தன் சொந்த அபிப்பிராயத்தை கொடுக்கலாம். எப்படியாக பல வழிகளில் பேசுவார். அரசாங்கத்தின் மூலம், அதிகாரிகள் மூலம். But most of the time we think எல்லாரும் ஒரு பெய்களும் இல்லாம விடுதலை அடைந்து புறாக்குஞ்சு மாதிரி இருக்கிறார்கள் என்று. அரசாங்க அதிகாரிகளுக்குள்ளே எத்தனை பெய்கள் கிடக்கும். Whether it's the government agent or the superintendent of police or the OIC or the police or the army or the, let it be anybody. அவர்கள் தேவனுடைய அதிகாரத்துக்கு ஒப்பு கொடுக்கவில்லை. பார்வோன் சொன்னான், Who is Yahweh? மோசே சொன்னது, எங்கள் தேவன் யெகோவா. யெகோவாவுக்கு ஆரோனர் யெகோவா எனக்கு அவரு தெரியாது. I don't know him. பேர் சொல்லப்பட்டது பார்வோனுக்கு. I don't know. அவருக்குள்ள எத்தனை பேர் இருந்திருக்கும். பக்கத்தில் சுத்தி வரும் மந்திரகாரர்கள், அவன் மந்திரகாரர்களும் பொல்லை போடாது பாம்பாயிட்டு இன்றைக்கு பல பொய்யான அற்புதங்கள் நடக்கிற மாதிரி பொய்யான ஒரு இயேசுவை, வேத வாக்கியங்களிலே சொல்லப்படாத ஒரு இயேசுவை, இன்னும் ஒரு இயேசுவை நற்செய்தியாக அறிவித்து, அதுவும் நற்செய்தி உண்மையான இயேசுவையும் அறிவிக்க இயலாது. அவர் கொண்டு வந்த செய்தியை அறிவிக்க வேணும். அதுதான் நற்செய்தி. ராஜ்யம் இயேசுவை எந்த இடத்துல சொல்லவில்லை, என்னை பற்றி போய் அறிவியுங்கள். No, he never said that. வார்த்தையை சரியா அறிந்து கொள். ஏமாந்தி ஓடான் மாதிரி இருக்காது. Alright? So, எத்தனை பேருக்குள்ள பேய் இருந்து பேசும். சோதனைக்கு சோதனை வந்த நேரத்தில் அசீரிய ராஜ்யம் வந்து அவன் கேட்டது, உன் நம்பிக்கை என்ன சொல்லு, யாரிலே நம்பி இருக்கிறாய்? எவரிலே? இந்த ராஜ்யங்கள் எல்லாரையும் அடிச்சுடைச்சு தேவன் என் கைதை கொடுக்கவில்லையா? சொல்ல போனால் அவர் தான் சொல்லி இருக்கிறார், வந்து உங்களை நிர்மூலமாக்கும்படி. What is that? இவன் ஏற்கனவே சொல்லி அனுப்பியிருந்தார் அவன் ஊழியக்காரரிடத்தை, வாய் தரமாக அவன் என்னவும் பேசட்டும். எசக்கியா சொல்லி அனுப்பியிருந்தார், அவள் டம்மல் இருந்தார்கள். நடந்தது உங்களுக்கு தெரியும். எந்த பையும் பேசலாம். பயத்தை போடுவான், விசுவாசத்தை தளர பண்ண, அல்லது செய்யக்கூடாது செய்ய பண்ணுவான். உலகத்தார் செய்கிறாங்க தானே, நீயும் செய். உலகத்தார் இன்கம் டாக்ஸுக்கு கள்ளக்கணக்கு போடுறாங்க தானே, அது பரவாயில்லை, அது அப்படியே நீ போடுறதானே. இரவு பகலாக வேலை செய்கிறான். அதற்காகத்தான் 2 கொரிந்தியர் 10 அதிகாரத்தில் 3 தொடக்கம் 5 வரை உள்ள
வார்த்தையிலே ராபை ஷவுல் அவன் எழுதுகிற நேரத்திலே பவுல் தேவனுடைய வார்த்தைக்கு உண்மைக்கு விரோதமாக வரும் எந்த எண்ணத்தையும் சிறைப்படுத்த வேண்டும். கிறிஸ்துவுக்குள்ளாக எந்த எண்ணத்தையும் ஆனால் போட்டு I want to see over here what these people are saying. 2 Corinthians chapter 10 verse 3. Though we walk in the flesh, we do not wage war according to the flesh. For the weapons of our warfare are not the flesh, but mighty be for God, throwing down of strongholds, throwing down imaginations, வார எல்லா கற்பனைகள் கழுகோ. Every high thing that is exalted against the knowledge of God. தேவனுடைய அறிவு இதிலே கூறப்பட்டு எழுதப்பட்டிருக்கிறது. இதற்கு விரோதமாக வருகிற ஒவ்வொரு கற்பனையும் ஒவ்வொரு எண்ணமும் knowledge of God, bringing every thought இதில் ஆனா இங்க ஒவ்வொரு எண்ணமும் என்று போடப்படவில்லை. தமிழ்ல ஒவ்வொரு எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்குள்ளாக சிறைப்படுத்தப்படும். கிறிஸ்து வார்த்தை, இந்த வார்த்தைக்குள்ளாக சிறைப்படுத்தப்படும். ஆதியிலே வார்த்தை இருந்தார், வார்த்தை தேவனோடு இருந்தார், வார்த்தை தேவனாக இருந்தார். இந்த வார்த்தை கண்கள் காண முடியாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் எங்களோடு கூட இருக்கிற இயேசுவ ஹமஷியா அவரின் இடத்தை எடுத்திருக்கிறது. இதுக்கு நேரமே இல்லாதவர்கள் இயேசுவாவுக்கு நேரம் அவருக்கு கொடுக்க நேரம் இல்லை. யார் வானத்துக்கு ஏறி மெஷியாவை கொண்டு வருவார்? அதாவது அவர் கொடுத்த வார்த்தைகளை உபாகமம் 30ஆம் அதிகாரம். What a revelation! And that is quoted again in Romans by Shaul. யார் அவரை கொண்டு வரலாம்? கிறிஸ்துவை மேலே இருந்து பாதாளத்தில் இருந்து அவரை யார் கொண்டு வரலாம் என்று உன் இருதயத்திலே சொல்ல. இந்த வார்த்தை உன் வாயிலே உன் இருதயத்திலே அவருடைய வார்த்தைகள் ஆவியும் ஜீவனும். யோவான் 6:63. இதுக்கு உனக்கு நேரம் இல்லையோ, இதுக்கு உனக்கு உண்மையாய் இருக்க முடியாதோ, இது உன் இருதயத்திலே இல்லையோ, நீ அவருடைய மந்தையிலே ஒரு ஆள் இல்லை. கிறிஸ்தவன் என்றதை தள்ளு, ஒரு பக்கத்தில் கொண்டு போய் தள்ளி ஜேசிபி குப்பை தள்ளுற மாதிரி. இந்த வார்த்தைக்கு முதலிடம் இல்லையோ உன் வாழ்க்கையில், அவருக்கு உனக்கு சம்பந்தம் இல்லை. தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும், அவருடைய நீதி, அவருடைய வார்த்தை, அவருடைய உண்மை, அவருடைய கட்டளைகள், அவருடைய ஒழுங்குகள், அதான் அவரது நீதி. இதை முதல்ல தேடட்டான். வருகிறது நாட்கள் இவைகளை ஒன்றுமே அறியாதவர்கள், பிந்தி போயிருக்கிறவர்கள் முன்னோராகும்படிக்கு அவர்களை சேர்த்து கொண்டு வெளிச்சம் அங்கே இருக்குதோ அந்த இடத்துக்கு கொண்டு வருவார். இது மாறும். உன்னிலே அவர்கள் வருகிறார்கள்.
I remember the scripture. Why is it said that? எழும்பி பிரகாசி. Come on, rise and shine. தூங்கி போய் கிடக்காதே. உலகம் தலைகீழாய் போகட்டும். அவருடைய வார்த்தை நிறைவேறும். வர இருக்கும் காரியங்கள் ஏற்கனவே சொல்லப்பட்டவைகள் எல்லாம் நிறைவேறும். எழுமை பிரகாசி, உன் ஒளி வந்தது. யெகோவாவின் மகிமை உன்மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடிக்கொண்டிருக்கிறது. 2700 வருஷங்களுக்கு முதல் ஏசாயா சொன்ன வார்த்தை. ஆனாலும் உண்மையில் யெகோவா உதிப்பார், பிரகாசிப்பார். அவருடைய மகிமை உண்மையில் காணப்படும். உன் வெளிச்சத்தின் இடத்துக்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியின் இடத்துக்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். Even though this is said about Jerusalem, அவர்களை குறித்து அங்கே அவர் அரசாட்சி செய்கிற நேரத்தை குறித்து இவைகள் எழுதப்பட்டாலும் இப்பொழுது எங்கெங்கே அவர் விளக்கை கொளுத்தி அவர் எல்லாரும் காணும்படியாக வைத்திருக்கிறாரோ அந்த இடத்துக்கு ஒரு வெளிச்சத்தில் இரவு நேரத்தில் பூச்சிகள் எல்லாமே திரண்டு அந்த வெளிச்சத்தண்டை வார மாதிரி ஜனங்களை கொண்டு வருவார். Are you ready? Not many are ready. Are you on fire? நெருப்பாய் இருக்கிறாயா? இயேசுவுக்கு டேடியின் பிரசன்னம் தேவையா இருந்தது. ஊழியம் தொடக்கிறதுக்கு முதல்ல being the only begotten son, ஒரே பிராணமானாய் இருந்து அவருடைய நெருப்பும் அவருடைய ஒளியும் பிரசன்னமும் இல்லாமல் எந்த ஊழியத்தை செய்ய முடியாது. விளங்கோ கதைய அவர் கூட்டி சேர்க்கிற ஆட்டு மந்தைகளை கிளிய பண்றதுக்கும் துப்பரவாக்குறதுக்கும் தும்பு தாடி பிடிக்கிறவர்களோ விளக்கு மாற பிடிக்கிறவர்களோ அவர்கள் அவரால் பூசப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். என்ன தாழ்மை! டேடியும் மகனும் தாழ்மை. இயேசுவ தம்மை தாழ்மை தாழினார் மரண பரியந்தம் என்று வாசிக்கிறோம். டேடி இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ள எலோஹிம் அப்படியாய் தம்மை வெளிப்படுத்தினார் மோசேக்கு. அவருடைய மகன் அப்படி இருப்பார். அதான் அவர் சொன்னார், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். அப்பாவின் மகன். Where the Father? You got to get your imagination away. The time is coming for us to know the Father's name. When Yeshua said, என்ன சொன்னார் டாடியின் பேர் பிறகு வருவோம். பிலிப் சொன்னான், மாஸ்டர். டாடி எங்களுக்கு காப்பியும் அது போதும். Yeshua looked at Philip
Philip. இவ்வளவு நாட்கள் நான் உன்னோட இருந்தேன், நீ அதை அறியவில்லையா? நான் பிதாவில பிதா எல்லாம் இருக்கிறதை அறியவில்லையா? என்னை கண்டவன் டேடியை கண்டான் என்று பேலிப்புக்கு தம்மை அறிவித்தார். அப்படியானால் நீ அப்படி கப்பாய் டேடியை காண்பியும் என்று. What is that? What was he saying to Philip? We will come to that later. ஞாபகம் இருக்கா? ஒரு தடவை சொன்னார், I have come in my father's name. என் டேடியின் பேரிலே நான் வந்திருக்கிறேன், நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்வதில்லை. இன்னொருத்தன் அவனுடைய பெயரிலே வருவான், அவனை ஏற்றுக்கொள்வீர்கள். என்ன அர்த்தம்? அவைகள் இந்த படிப்பிலே வராது. கடைசி ஜெபம் நேரம். Abba Father, உமது பெயரை நீர் எனக்கு கொடுத்த இவர்களுக்கு வெளிப்படுத்தினேன். I reveal your name to them. What name? வாசித்தவர்கள் ஞாபகம் இருக்கும். உமது பெயரை அவர்களுக்கு வெளிப்படுத்தினேன். எல்லா வேளையிலும் டாடி யேசுவாவு மகனுக்குள்ளாக இருந்து எந்தெந்த நேரத்தில் எது பேச வேண்டும், தேவனுடைய வார்த்தைக்கு சார்பாக தேவனுடைய வார்த்தை உன் இருதயத்தில் இருந்து வாயால் நீ பேசவில்லை, ஆனால் சூழ்நிலைகளுக்கு நீ தோத்து போனவனாய் போவாய், நீ ஜெயம் கொள்ள மாட்டாய். இயேசுவை சொன்னார், என்னை பேசல்கள் என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள். எப்படி நேரடியாக சோதனை பொறியிலே அகப்பட வைக்க வந்த பேயை என்னத்தான் ஜெயித்தார்? எழுதப்பட்ட தேவனுடைய வார்த்தை. அந்த மூன்றாவது லூக்கா 4ஆம் அதிகாரம், மூன்றாவது சோதனை, முதலாவது கல்லுகள் அப்பமாகும்படி. அதுக்கு பிறகு ராஜ்யங்கள் எல்லாம் ஒரு நிமிஷத்திலே காண்பித்து என்னை விழுந்து வணங்கினால் எல்லாவற்றுக்கும் மேல் அதிகாரத்தை நான் கொடுப்பேன் என்று. உன் தேவனாகிய யெகோவாவை பணிந்து கொண்டு அவர் ஒருவரையே சேவிப்பாயாக என்று எழுதி இருக்கிறது. தேர்ட் ஒன், மலை உச்சியில இருந்து குதிக்கும்படிக்கு தேவதூதர்கள் உம்மை தாங்கிக் கொள்வார்கள், பாதங்கள் இடராதபடி. அப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. ரெண்டு தடவை எழுதப்பட்டிருக்கிறது என்று அவர் பதில் கொடுக்க பார்த்து போட்டு இவருக்கு காட்டுறேன். ரெண்டு போட்டு
எழுதப்பட்ட ஒரு வார்த்தையை எங்கேயோ இருந்து புடுங்கி எடுத்து வந்து எதை எத்தனையோ பேருக்கு செய்து மாண்டு போனார்கள். டடி தான் பேசுகிறார் என்று வேதவாக்கியங்களை அறியாதவர்களுக்கு அறியாத வழிகளிலே உலகத்தின் வழிகளிலே அவன் சோதனைகளை கொண்டு வருவான். வேதவாக்கியங்களை அறிந்தவர்களுக்கு இதுக்குள்ளே புரட்டுவான். எவள் வேதவாக்கியத்தை அறிந்திருந்தாள் ஆனால் சரியாக முறையாக அதை அறிந்து கொள்ளவில்லை, துண்டும் இங்கும் அங்கமாக சாப்பிடலாம் இல்லை, சாப்பிடலாம், தொட வேண்டாம் அவர் சொல்லவில்லை. சோ அவன் புரட்டி விட்டான் பிடிச்சு. இல்லை, நீங்கள் சாவதே இல்லை. இன்றைக்கு இந்த போதனை பிசாசின் சாகவே சாவதில்லை, நீங்கள் சாகுவதே இல்லை. தேவன் சொன்னார் சாகவே சாவீர்கள். உலகம் அனைத்தும் கிறிஸ்தவ ஊழியர்கள் அமெரிக்கா, கனடா, பிரிட்டன், ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, இந்தியா, ஸ்ரீலங்கா and all the Asians and சில யூதர் பொதுவர்களும் பிசாசு எவளுக்கு சொன்னதை இன்று வரை ஏற்றுக்கொண்டார்கள், ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள், மோட்சம் போக இருக்கிறார்கள். ராஜ்யத்தின் செய்தி அறியாத பிரபல்யம் அறிமுகமான பைபிள் காலேஜுக்கு what kind of Bible colleges 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம் அவர்கள் இன்னும் மோட்சத்தை படிப்பிக்கிறார்கள். பரிசுத்த ஆவி என்கிற 3ஆம் ஆள் தான் இயேசு கிறிஸ்துவினுடைய தகப்பனாம். படிச்ச முட்டாள்கள், வஞ்சிக்கப்பட்டவர்கள், புத்தகங்களை எழுதி வைத்திருக்கிறார்கள், கேட்பாரு இல்லை, ஆராய்ந்து என்னென்னு இதை எழுதுவீங்க. இயேசு கிறிஸ்துவுக்கு யெஷுவாவுக்கு தன் தகப்பன் யாருன்னு தெரியாதா? அப்படி தெரிந்திருந்தால் பரிசுத்த ஆவியை என் தகப்பன் சீஷர்களுக்கு ஏன் கற்றுக் கொடுக்கவில்லை? டடி 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 பிதா 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 என் பிதா என்று யாரை பேசினார்? பிசாசு பொய்யனும் பொய்க்கு தகப்பனுமாகி இருக்கிறான். அவன் வேத வாக்கியங்களை பிடிச்சு இழுத்து வந்து ஆக்களோட பேசுவான். அப்படியாக சில வேத வாக்கியங்களை பிடிச்சு இழுத்து எத்தனை போதனைகள் இன்றைக்கு உருவாக்கப்பட்டது. நைசியாவிலே ஆதி கிறிஸ்தவர்கள் உருவாக்கின கண்டுகுட்டி மாதிரி. அதுதான் 3ஆம் ஆளுங்கிற தூயாவி பரிசுத்தாவி ஸ்பிரிட்டு சாங்டோஸ். யாரை சபிக்கிறாய்? ஜீவன் உள்ள அது உயர்ந்த தேவனியா வராரு. அவர் பேர் என்ன? அவர் பேர் கர்த்தர். அப்படி பதில் கொடுத்தார். தூதர்கள் உண்மை தாங்குவார்கள் என்று அவன் சொன்ன நேரம் 4:12. அதுக்கு யெஷுவா உன் தேவனாகிய யெகோவாவை பரீட்சை பாராதிருப்பாயாக. when யெஷுவா சாத்தானோட பேசுற நேரம் உன் தேவனாகிய யெஷுவாவுக்கு தெரியுமே அவரது பேர், டடியில பேர் தெரியுமே, பேய்க்கு தெரியுமே பேர், கத்தரண்டாக சொல்லி இருப்பார். முதலாவது ஒரிஜினல் நியூ டெஸ்டமென்ட் புதிய ஏற்பாடு எழுதப்பட்டது ஹீப்ரூ லாங்குவேஜ்,
was not a Greek. Matthew was a Hebrew, a Jew. அவன் ஒரு யூதன். மத்தியோ டாக்ஸ் கலெக்டர். எத்தனையோ காரியங்கள் நாங்க பார்க்க வேண்டியிருக்கு. Wait a minute. Master Yeshua, what name did you tell the devil? உன் தேவனாகிய இடையிடி அங்கால போக பார்க்கிறோம். அவர் பேர் பரீட்சை பார சோதியாதிருப்பாயாக என்று சொல்லி இருக்கிறதே என்று எழுதப்பட்டிருக்கிறது. என்றும் எழுதப்பட்டிருக்கிறது. மத்திய பாப்பம் மதியாவு 4:6-7 நீ தேவனுடைய மகனானால் கீழே குதியும். ஏனென்றால் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார். பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளிலே ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாய் எழுதியிருக்கிறது. 91 சங்கீதம். சோதர்கள் அனுப்புவார்கள் வேண்டி குதிக்கப்படுமா? அது பரப்பை சொல்லி ஒருவன் சொன்னார். நேற்று முந்த நாள் மாடி வீட்டில் இருந்து என்ன சாமான் எடுக்க போற நேரத்தில் ஒரு ஆள் தள்ளிவிட்ட மாதிரி இருந்தது. அப்படியான இதுகளை டாடி பார்த்துக் கொள்வார். என்ன நடக்குது? யார் தள்ளிவிட பார்க்கிறது? அதுக்கு யேசுவா தேவனாகிய யெகோவாவை சோதியாதிருப்பாயாக என்றும் என்றும் எழுதப்பட்டிருக்கிறது. பேய் ஒரு வசனத்தை எடுத்து மனதில் உன்னோட கதைச்சா உன்னை பொறையில அகப்படுத்த என்றும் எழுதப்பட்டிருக்கிறது ஒரு வார்த்தை தெரிந்திருக்க வேண்டும். இப்படியாகவும் எழுதப்பட்டிருக்கிறது. இயேசுவா தம்முடைய வாழ்க்கையிலே நேரடியாக பிசாசு வந்த மனதிலே அல்லது நேரடியாக பேசுற நேரத்தில் என்ன மத்தியாகு மார்க்கு லூக் 3 பேரும் அந்த சோதனையை ரெக்கார்ட் பண்ணி இருக்கிறாங்க. வெரி இம்பார்ட்டன்ட். அவர் ஜெயம் கொண்டது தேவனுடைய வார்த்தையினால். உண்ட போது உனக்காய் ஜெயம் கொள்ள முடியாது. You understand? No. முதல்ல அவன் ஜெயம் கொள்றதுக்கு அவனுக்கு வார்த்தை தெரிந்திருக்க வேண்டும். டாடியோடும் மகனோடும் ஐக்கியமாக இருந்த தகுந்த நேரத்தில் அந்த வார்த்தையை அவர்கள் ஞாபகப்படுத்த அதை பேசக்கூடியதாக இருக்க வேண்டும். அந்த மோட்டார் சைக்கிள் கரைச்சல உடனடியாக வந்தது. அந்த வார்த்தையை நான் அந்த அதிபருக்கு சொல்ல நானாக யோசித்து எடுக்கவில்லை. அவர் என்னை சந்தித்து ஒரு வருஷம் 1.5 வருஷம் இருக்கும். அதுக்குள்ளதான் பணப்பை இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் உங்களை நான் அனுப்பிடும் பொழுது ஏதாவது உங்களுக்கு குறைவாக இருந்ததா? அவர்கள் இல்லை ஆண்டவரே என்று சொன்னார்கள். அதை நான் சொன்னேன். அது பெரிய பிழையா போயிட்டது. அந்த இடத்துல அந்த கராஜ் இடத்துல அவர் கேட்க உன் வருமானத்துக்கு என்ன செய்யறான் எனக்கு அப்படி அது வந்தது. டேப்பர் ரிவைண்ட் பண்ணா இப்ப வடிவ தெரியுது. டாடி எங்களுக்கு உதவி செய்வார், மகன் எங்களுக்கு உதவி செய்வார்கள். இது பொல்லா
பொல்லாப்பு பொல்லாத வஞ்சிப்பான உலகம், உண்மையை ஏற்றுக்கொள்ளாத உலகம், கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள போதகர்கள், கள்ள போதகர்கள், கள்ள அப்போஸ்தலர், கள்ள மேய்ப்பர்கள் நிறைய. இயேசுவாவே எச்சரித்தார், be careful, be careful, மிகவும் கவனமாயிருக்கும். அநேக பேர் வஞ்சிக்கப்படுவார்கள். அவர் வருகையின் நாட்கள் ஜெபிக்கிறோம். மத்தியாக 24:4 ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிப்பார்கள். Not one person, அல்லது ஒருத்தி. Now, தொடர்பாக அவர் ஊழியத்தின் நாட்களிலே வேறு வேறு வழிகளிலே பிசாசு வந்தான். அவரை சோதிச்சு பொறியிலே அகப்படுத்த. பேதுருட்ட போய் கேட்டாங்க, பீட்டர்கிட்ட, உங்களோட போதையர் வரிப்பணம் கட்டுகிறவரா? சும்மா தேவையில்லாத வேலை, சுரன்ற வேலை அநேகம் பேருக்கு இருக்கு. ஒரு பிரதர் சொன்னவரா, ஊசி போடக்கூடாது சொன்னா, உனக்கு தெரிய உள்ளுக்கு இருக்கிற என்ன பேசுதண்டு. இந்த மரத்தின் பழங்களை எல்லாம் சாப்பிடக்கூடாது சொன்னாரா? சொல்லு. இந்த பரப்பாதாள போய் எத்தனை பேருட்டு போய் கேட்டிருக்குது. இந்த கேள்வி கேட்டதுல நீ ஒரு ஆளாக இருக்கலாம். உனக்கு வெளிப்படையாக சொல்லும் ஒரு காரியம், பல பேய்கள்ல இருந்து உனக்கு விடுதலை தேவை. குறிப்பாக 47 நீ இந்த கேள்வியை கேட்டிருந்தால், தரமான பேய்களை வைத்திருக்கிறாய், மூட்டை மூட்டையாக. பீட்டருக்கு உயிர்த்தெழுந்த இயேசுவா சொன்ன ரிபியூக் தெரியும் தானே? ஜோனை பத்தி கேட்டோன்னு, உன் பாஷையிலே பேசுறாண்டால் மைண்ட் யுவர் ஓன் பிசினஸ், உன் காரியத்தை நீ பார்த்துக்கொள்ளு, மற்றவர்களை பற்றி சொல்லாதே. இது கூட தெரியாதவர்களா இருக்கிறார்கள். நான் கிறிஸ்துவுக்கு பின்னால போகிறேன். கிறிஸ்துவுக்கு பின்னால முறையா போன ஒரு ஆளும் இருக்குது. பேய் ஏன் அவரே சொன்னார், பின்னாலவா மனவாது, get behind me, எனக்கு பின்னால போ. போன இடமெல்லாம் பலரு கூடாக இயேசுவை சோதித்தது. இது நடக்கும். பேய்கள் சும்மா இருக்காது. நீ எங்க போறாய், என்ன வாசிக்கிறாய், என்ன படிக்கிறாய், எப்படியாக உன்னை நீ கற்றுக்கொள்ளும் வேத வாக்கியங்களை இருந்து விளக்கலாம். ஒரு தாய் உங்களுக்கு தெரியும், பல சூரியங்களில் விடுபட்டு இருந்து களுவாஞ்சிக்குடி பக்கத்திலே வார்த்தையை கேட்டு விடுதலை அடைந்து வந்து கொண்டிருந்தவர். அதுக்கு பிறகு இந்த ஆன்லைன செல்போன்ல கேட்டுக்கொண்டிருந்தது. 47 வணங்கிய ஆக்கள், அடுத்தது பையனாம வணங்கிய ஆக்கள், அவருடைய பிள்ளைகள் சேர்ந்து அந்த செல்போன் வார்த்தை கேட்கும் அந்த கருவி செல்போன்
மாத்தி கேட்கான் மற்றவர் போடாத அல்லது உடனே வழியால் எழுப்பிட்டு போயிருப்பாங்க. நான் பார்த்து கொடுக்கிற நேரம் ஒரு பூசாரியின் நம்பி தூரமாக இருந்து எனக்கு இப்படியாய் காண்பிப்பார். என்னடா இவன்? அதுக்கு பிறகு பார்த்தா கண் விழுந்ததோ பார்த்து கொடுத்து கொண்டு இருக்கிறது அங்க இருந்து. இப்ப என்ன நடக்கதா? ஸ்கிரீனை பார்த்து சிலருக்கு விடுதலை உண்டு, சிலருக்கு விடுதலை இருக்காது. கம்பெனியோட கண்களை மூட வேண்டி இருக்கும். கம்பெனி உனக்கு தெரியணும். ஓகே, பரிசெயர் சதுசேயர் மூலமாக நோண்டி ஐயோ ஊழியத்துக்கு உண்மையாகவே அவராலே அமர்த்தப்பட்டிருந்தால், அவருக்கு பின்னால போகிற ஆடுகளில் ஒன்றாக இருந்தால், அவருடைய நுகத்தை ஏற்றுக்கொண்டு அவரது உண்மையை பிடித்து கீழ்ப்படிந்து போகிற ஆளாக இருந்தால், அவர் போன சந்தித்த காரியங்களை கவனமாய் பார்க்க வேணும். என்னென்னலாம் பொறி வைக்க வந்ததுண்டு. சீசருக்கு மதிப்பெண்ணு கட்டலாமா? கட்டுறதா? என்ன பொறி! ரோம அரசாங்கம் நடந்து கொண்டிருக்குது. இவரை பிடிச்சு மாற்றுறதுக்கு கட்டலாமா? கட்டுறதா? அவருக்கு தெரியாததா? யேசுவாவுக்கு ஒரு காசை என்ன இடத்துல கொண்டு வாங்கோ, அவர் அந்த காசுல இருக்கிற அந்த உருவத்தை, இது ஆற உருவம் என்று கேட்டார். அவர் சொன்னார் சேசர உருவம். அவர் சொன்னார் சீசருக்குரியதை சீசருக்கு கொடுங்கோ, தேவனுக்குரியதை தேவனுக்கு கொடுங்கோ. எப்படி இருந்திருக்கு மறுபடி? இஞ்சி சாப்பிட்ட குரங்கு. அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். என்ன ஞானம் இது! சீசருக்குரியதை சீசருக்கு கொடுங்கோ, தேவனுக்குரியதை தேவனுக்கு கொடுங்கோ. பேய்க்கு தோல்வி. ஞானமாக பேசினார். அதுல ஏசையா சொன்னது அவர் சொன்னது என்று சொல்லவில்லை. தேவன் கொடுக்கிற ஞானம் தேவை. அவர் சொன்னவனா ஊசி போடக்கூடாது என்று உங்களை அப்படி சொல்லவில்லை. அப்படியாய் கேட்டு மாறவர்களுக்குள்ளே பேய் என்று சொல்லிக் கொடுத்தார். இப்படியானவர்கள் இயந்திரக்கால் கட்டப்பட்டு சமுத்திரத்துக்குள்ளே தள்ளப்பட வேண்டும் என்று இயேசுவா சொன்னதாக சொல்லிக் கொடுத்தாரு. கேள்வி பல கேள்விகளுடைய வரும் உங்களிடத்திலே. ஆரம்பத்தில் கொட்டிலாய் இருக்கிற நேரம் முகடு 82 83 விடுதலைக்காக பலர் ஓடி ஓடி வந்தார்கள். பல பெய்யும் சூனியமும் அதுவும் கட்டுகள். அப்ப சிலர் வழியில் கேட்பார்கள், எங்க போறீங்க? அரிசி கொடுக்கிறாரா உங்களுக்கு?
அரிசி வேண்ட போறீங்கல்ல, இவர்களின் பெருமை எழும்பி என்ன இது, நான் பிச்சைக்காரியா அரிசி வேண்ட போக, நான் அந்த பக்கமே போக மாட்டேன். நமக்கு தேவையில்லாத பேர் எப்படி பேய் நிப்பாட்டினது என்று பார்த்தீங்களா? சிலரை அவர்கள் பெருமையை தொட்டது கண்ணீரிச்சை, மாம்சத்தினை, வாழ்க்கையின் பெருமை, அதுல கைய வச்சோன்னா சரி, அவனுக்கு தெரியும். கேள்வியோடு வருவான், பலவிதமான கேள்விகள். மத்தேயு 22 இயேசுவா சொன்னார், என்னிடத்திலே கற்றுக்கொள்ளும் மெய்யங்குவே சகோதரர்களே, நீங்கள் இந்த வார்த்தையின்படி மறுமொழி கொடுக்க தெரியாவிட்டால் பல காரணங்களோடு உன்னிடத்திலே வெளிச்சம் இல்லை, நீ அனலாக இல்லை, அறகுறையாக வார்த்தையை கேட்டிருக்கிறாய், ஏவாளை போல. உனக்கு மெய்யாகவே பிசாசு உன்னை சோதித்து குடும்பத்தினோடாகவோ உண்ட பாய் ஃப்ரெண்ட் என்று சொல்லுகிற நாகபாம்பியினோடாகவோ யார் மூலமாகவோ நீ அவரை பின்பற்றி போய்கொண்டிருக்கும் பாதையிலே இருந்து விலத்த வகை தேடித்துக் கொண்டிருக்கிறது என்பதை அறியாது முட்டாளாக ஜீவிக்கிறாய், வஞ்சிக்கப்பட்ட பிள்ளையாக. இது ஒரு ராஜ்யம் வந்து கொண்டிருக்கிறது. காரியங்கள் கண்களுக்கு முன்னாக நிறைவேறிக் கொண்டு வருகிறது. நோவாவின் வெள்ளம் வத்தி போனதுக்கு பிறகு டாடி அதி உயர்ந்த தேவன் யெகோவா சொன்னார், விதைப்பும் அறுப்பும் மாறாது. அது சாதாரண மரங்களின் விதையும் அது வளர்ந்து அறுவடையும் அது மட்டுமல்ல, விதைப்பும் அறுப்பும் இருக்குது. மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான். இந்த வேதமாக்கியது கலாத்தியர் 5 வெளிப்படுத்துதல் இல்லாமல் அரசாங்கங்கள் செயல்படலாம், அதிகாரிகள் மனுஷர்கள் யாரும். விதைப்புக்கு அறுப்புண்டு. மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான். நீ தோட்டத்திலே தக்காளியை விதைச்சு வெண்டிக்காயை அறுவடை செய்கிறது இல்லை. உனக்கு விளங்கும்படியா சொல்கிறேன், கொடுமையை விதைத்தால் கொடுமை அறுக்க வேண்டி இருக்கு. இரத்த பழியை விதைச்சால் அதை அறுக்க வேண்டி இருக்கு. அரசாங்கங்கள் தாங்கள் செய்வது என்னதென்று தெரியாது செய்கிறார்கள். உலகெங்கும் (22, 24) இயேசுவை இந்த காசை பற்றின பிரச்சனை முடிந்தது. அதான் அதுக்கு மேலுள்ள வசனங்கள்ல கூறப்பட்டிருக்கிறது, வாக்கியங்கள்ல. நான் சொன்ன இந்த காசு யாருக்கு கொடுக்கிறது? அதுக்கு பிறகு அவர்கள் அதை கேட்டு ஆச்சரியப்பட்டு அவரை விட்டு போய்விட்டார்கள். மற்ற பை கூட்டம் நிற்குது. காசை பற்றி சுரண்ட பந்தி அப்பட வைக்க போன கூட்டம் போயிட்டு உயிர்த்தெழுதல் இல்லை என்று சாதிக்கிற சதுசேயர் அன்றைய தினம் அவரிடத்திலே வந்து
விசுவாசிக்கிறார்கள் 90% ஜனங்கள். Why? Because மரித்த உடனே அவர்கள் சாகாமல் பரலோகத்துக்கு போகிறார்கள். உடல்ல இருந்த நோ வெளியே வந்து சதுசேயர் கூட்டம். ராபாய், ஒருவன் சந்தானம் இல்லாமல் இறந்து போனால் அவனுடைய சகோதரன் அவன் மனைவியை விவாகம் பண்ணி சந்தானம். What is that? இந்த வார்த்தைகள் நாங்கள் வழக்கமாக பாவிக்கிறதில்லை. 22, 24. If a man dies having no children, சந்தானம் என்ற பிள்ளைகள். சந்தானம் யாராவது நீங்க கேட்கிறீங்களா? உங்களோட மற்ற 2 சந்தானம் அங்க சந்தானம் அது என்னது? சந்தி வழியா? இல்ல. உங்களுக்கு எத்தனை சந்தானம்? இதான் இந்த மொழிபெயர்த்த வேண்ட சொற்கள். இதுக்குத்தான் நாம் விடிய விடிய சொல்றது. மற்ற ஏதாவது ஆராய்ச்சி இவரை பார்ப்போம். இவர் சந்தானமா ஸ்குந்தானமா எழுதியிருக்கிறார். 22, 24. எழுத்தே சின்னன், எழுத்துறை இலக்கமே அடுத்த சின்னன். பேப்பர் திறமான புத்தகம். குதிச்சு பாருங்க, நாக்கள் உள்ள துப்பல் எல்லாம் போயிரும். போதேரே ஒருவன் பிள்ளைகள் இல்லாத அடே இவன் என்ன செய்யலாம்? இதை நிப்பாட்டி போட்டாங்களாம். புதிய ஏற்பாடும் பழைய ஏற்பாடும் அடங்கிய இலகு தமிழ் மொழிபெயர்ப்பு International Bible Society Lanka GT Limited, whatever it is, தர்மபால மாவட்ட கொலம்பஸ் அவன் நிப்பாட்டிட்டாங்களாம். இலகு தமிழ் இதில் தான் இந்த வருத்தப்பட்ட கலைப்பட இந்த பாரசமகருள்ள இந்த 66 முகத்தை விட கொஞ்சம் நல்லா போட்டிருக்கு. இல்லை, ஒருவன் சந்தானம் இல்லாமல் வெட்டி போட்டு போட அல்லது இந்த அந்த அந்த கரெக்ஷன் லிக்விட் இருந்தா சந்தானத்தை விட்டு பயப்படாதே. வெட்டி பிள்ளைகள் என்று போடு. இதான் அந்த கரெக்ஷன் லிக்விட். அது வடிவாக வெள்ளையாக்கி போட்டு கொஞ்சம் காய விட்டு பிள்ளைகள் என்று போடு. என்ன செய்யலாம்? கர்த்தர் என்று போடப்பட்ட இடமெல்லாம் ஆதியாகமம் தொடக்கம் மல்கிய வரைக்கும் யெகோவா வா யெகோவா கோவனால கோனா யெகோவா அதான் அவருடைய பேர். கத்தரிக்காய் அல்ல.
அது அவன் பேர் யெகோவா. அவ்வளவுத்துக்கு மாத்த வேணுமா? அப்ப நான் இது மாதிரி ஒரு 50 வேணும். உன் பேர் பிள்ளையாளி வச்சிருக்க மாத்த வேண்டும் தருவார் கட்டாயம். 6823 தடவை எழுதி வச்ச பேரை கத்தரண்டு போட்டா சொல்லு. நீ ஒரு டாக்குமெண்ட் வெளியிட்டிருக்கிறாய், 7000 டாக்குமெண்ட் உன் பேரை போட்டு சைன் பண்ணி இருக்கிறாய். 7000 டாக்குமெண்ட் அது பிரிண்ட் பண்ணி எல்லாருக்கும் கொடுக்க வேண்டும். உன் பேரை மாத்தி போட்டு மொக்கடா சாமி என்று போட்டிருக்கு. ஏற்றுக்கொள்ளுவியா? அல்லது மொக்கடா? கோபப்படுத்தி போட்டு இருக்கிறாங்க. இவங்களுக்கு என்ன? ஆறாயிரத்தி 823 தடவை as a new American Standard Version 1901 அதுல அப்படித்தான் இருக்குது. The word I am using now, Yahweh, சில இடங்களில் யெகோவா, சில புத்தகங்கள் ஜெஹோவா. ஜே எழுத்து எபிரிய மொழியில் இல்லை. I know ஜே. அது இங்கிலீஷ்காரண்ட விளையாட்டு. சரி, சந்தானத்துக்கு இவ்வளவு தூரம் போய் வந்திருக்கிறோம். பிள்ளைகள் இல்லாமல் இறந்து போனால் அவனுடைய சகோதரன் அவன் மனைவியை விவாகம் பண்ணி தன் சகோதரனுக்கு சந்தானம் பிள்ளைகள் உண்டாக்க வேண்டும் என்று மோசே சொன்னாரு. எங்களுக்குள்ளே சகோதரர் 7 பேர் இருந்தார்கள். மூத்தவன் விவாகம் பண்ணி மரித்து சந்தானம். அப்ப இதிலேயே கிடக்கவனுடைய கரைசலுக்கு ஏற்பாக்கி பிக்க பிள்ளைகள் இல்லாமல் மரித்து மனைவியை தன் சகோதரனுக்கு விட்டு போனான். அப்படியே 2ஆம் 3ஆம் சகோதரன் முதல் 7ஆம் சகோதரன் வரைக்கும் செய்தார்கள். ஒருவருக்கும் அங்க பிள்ளைகள் இருக்கவில்லை. எல்லாருக்கும் பின்பு குஸ்திரி அந்த பெண் இறந்து போனாள். அது அவனுடைய மற்ற ஒரு சொல் தெரி குஸ்திரி. ஆகையால் உயிர்த்தெழும் நாளிலே அவ் 7 பேரில் 7 பேரின் சகோதரங்கள் விளங்குதானே பிள்ளைகள் இல்லாமல் சந்தானம் 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 இல்லாமல் செத்து போனார்கள். இப்ப என்ன கேட்க போறார்கள்? எங்களை போல அந்த பெண்ணு மறந்து போனால் 28. ஆகையால் உயிர்த்தெழுதலில் உயிர்த்தெழுதல் இருபத்தி 3வது வார்த்தையை பார்த்தால் பின்னால உயிர்த்தெழுதல் இல்லை என்று சாதிக்கிற சதுசேயர் அன்றைய தினம் அவரிடத்திலே வந்து வரிப்பணத்தை குறித்து பொறியிலே அகப்படுத்த போட கள்ள கம்பெனி போயிட்டு இப்ப வேறொரு கம்பெனி வருது சோதிக்க. எப்படி சோதனை மேல் சோதனை. போதுமடா போதாத
பார்க்காதே, அவர் வரும் வரை இருக்கும். ஆகியால் உயிர்த்தெழுதலில் அவ்வேழு பேரில் எவனுக்கு அவள் மனைவியாக இருப்பாள், அவர்கள் எல்லாரும் அவளை வைஃப் மனைவியாக விவாகம் பண்ணி இருந்தார்களே என்று கேட்டார்கள். இவ்வளவு நேரமும் பொறுமையா ஒருவர் கேட்டு தந்திருக்கிறார். யார்? யேசுவா. முடிய மட்டும் யார் அவளை விவாகம் பண்ணியிருந்தார்களே என்று கேட்டார்கள். யாருடைய மனைவியாய் இருப்பாள்? உயிர்த்தெழுதலில் கள்ளங்கள் முதல்ல உயிர்த்தெழுதல் நம்புறதில்லை. அவர் பொறியிலாகப்படுத்த வந்தது ஓகே, உள்ளுக்கு தாங்க நம்புறதில்லை. சதுசேயர் ஒரு தடக்க உங்களுக்கு தெரியுமா, ஒரு கூட்டத்தில் பரிசேயரும் சதுசேயரும் சேர்ந்து பவுலை தாக்க வந்த, இவன் தேவன் கொடுத்த ஞானத்தை பாவிச்சு இன்றைக்கு நான் இப்படியாக கை என்ன ஒப்பு கொடுத்து நான் அடையும் வேதனை எதுக்காக என்று தெரியுமா? உயிர்த்தெழுதல் உண்டு நான் சொல்றபடியால் தேவன் மரித்தோரை உயிர்த்தெழுப்பன் தேவன் என்று. அங்க ரெண்டு கூட்டம் நின்றது, பரிசேயர் கூட்டம், சதுசேயர். இப்படி பவுல் சொன்ன உடனே ரெண்டு பேருக்கு இடையிலே வாக்குவாதம் பிரிவினை வந்துட்டது. பவுல் பார்த்துட்டு இருந்தார் வேடிக்கை. எப்படி டிவிஷன் பிட்வீன் தி டூ. இப்படி கணக்கு காரியங்கள் புதினங்கள் இருக்குது வேத வாக்கியங்கள்ல. அவனுக்கு தெரியும் எந்த நேரத்தில் ஏதோ உள்ளுக்கு போடணும். இயேசுவா அந்த கொண்டு வாங்க அந்த காயினை, அந்த அந்த காசை கொண்டு வாங்க என்று சொல்லி இதாற படம் என்று காட்டணும் மாதிரி. இப்ப இவங்க கேட்டதுக்கு யாருடைய மனைவியாகி இருப்பாள்? இயேசுவா அவர்களுக்கு மறுபடியாக, நீங்கள் வேதவாக்கியங்களையும் அறியீர்கள், தேவனுடைய வல்லமையும் அறியாமல் தப்பாக எண்ணம் கொள்ளுகிறீர்கள். Two things. தேவனுடைய வார்த்தையை நீங்கள் அறியவில்லை, தேவனுடைய வல்லமையை நீங்கள் அறியவில்லை. தேவ வார்த்தை உயிர்த்தெழுதலை பற்றி என்ன கூறுகிறது என்பதை இவர்கள் அறியவில்லை. இந்த கேள்விக்கு வந்தார்கள். தேவன் தம்முடைய வல்லமையினால் தம்முடைய ஆவியினால் மரித்தோரை எழுப்புகிற தேவன் என்று அவர்கள் நம்பவில்லை. ரெண்டு காரியம், scriptures and the power of Elohim. ரெண்டும் நீங்கள் அறியாமல் இருக்கிறீர்கள். எத்தனை கிறிஸ்தவர்கள் எனப்பட்டவர்கள், ஊழியர்கள் எனப்பட்டவர்கள் இதை அறியாதிருக்கிறார்கள். அங்கால பாப்பம். இவர்கள் தப்பான எண்ணம் கொண்டதன் காரணம், அதுவும் சும்மா பிழை பிடிக்கிறதுக்கு, உயிர்த்தெழுதலில் யாருடைய பஞ்சாதியாக அவள் இருப்பாள்? 7 பேர் கல்யாணம் கட்டினாங்களே சகோதரங்கள், என்ன பொறி! அப்ப அவர் சொன்னார், உங்களுக்கு வேத வாக்கியங்கள் தெரியாது, நீ வேத வாக்கியங்களை அறிந்திருக்கிறாயா? மரித்த பின் என்ன நடக்கும்? இது நற்செய்தி. பரிசுத்தாவி யார்? எத்தனை பரிசுத்தாவி உண்டு? எத்தனை தேவன் உண்டு?
தேவனா? அவர் டேடியோடு சமமா? எத்தனையோ கழிவர் கட்டுப்பட்டார். இயேசுவின் டேடி அவர்தானா உண்மையான தேவன்? அவருடைய பேர் என்ன? இவைகளுக்கு உனக்கு மறுமொழி தெரியுமா? ரகசிய எடுபடுதல் உண்டா? இவங்கெல்லாம் சொல்லுகிறாங்களே வெள்ளக்காரர்கள், நரகம் என்கிற எரிகடல்ல நித்தியம் நித்தியம் நித்தியம். நாங்க சின்னல படிச்சது கத்தோலிக்க இதுல அங்க ஒரு மணிக்கூட ஒன்று இருக்குமாம், அது சொல்லிக் கொண்டிருக்குமாம். நித்தியம் வேக 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 ஜனங்கள் உள்ளுக்கு நித்தியம் நித்தியம். ஐயோ, நித்தியம் நித்தியம் நித்தியக்குமாக அப்படியாக எரிக்கிற ஒரு தேவனா இயேசுவின் டேடி? இன்னும் கடந்து அவியுங்கோ. 10,000 வருஷம் முடிஞ்சு போச்சு. இல்லை, இன்னும் ஒரு 50,000 வருஷத்துக்கு அவியுங்கோ. இயேசு அவர்களுக்கு மறுபடியாக, நீங்கள் வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையும் அறியாமல் தப்பான எண்ணம் கொள்ளுகிறீர்கள். இன்றைக்கு கிறிஸ்தவர்களுக்கு தப்பான எண்ணங்கள் நிறைய வர காரணம் வேத வாக்கியங்களை அறியவில்லை, அவர் வல்லமையும் அறியவில்லை. 22:30 உயிர்த்தெழுதலில் கொள்வனையும் கொடுப்பனையும் இல்லை. என்ன தமிழப்பா இது? கொள்வனையும் கொடுப்பனையும். என்ன செய்வோம்? 30 உயிர்த்தெழுதலில் மக்கள் திருமணம் செய்வதும் இல்லை, திருமணம் செய்து கொடுப்பதும் இல்லை. இதை போல ஒரு நல்ல காரியம் இருக்கா? அப்பா நல்ல வேளண்டு சொல்றா இல்ல, இங்க பட்ட பாடு காணாதுண்டு சொல்லுவாங்க. சும்மா இருந்த மூஞ்சூறு தான் போக வழி இல்லாம விளக்கு மாத்தையும் தூங்கிறதாமண்டு. சில அப்படி எங்களுக்கு தெரிய முந்தி கட்டெண்ண காட்டினதா இப்ப அப்படி அவக்கிற. அது சரி, அவக்காது, விட்டுட்டு போனா போகட்டும், பின்னால ஓடாது. இதெல்லாம் இருக்கா? இருக்கு. திருமணம் எவ்வளவு லேசா இருக்கு பாத்தீங்களா? இலகு தமிழ்ல இவன்றத பாப்பம். கொள்வனையும் கொடுப்பனையும், கொள்வனை கொடுப்பனை, இது என்ன பனமரம்? பனமரம் சரியா? உயிர்த்தெழுதலில் மக்கள் திருமணம் செய்வதும் இல்லை, திருமணம் செய்து கொடுப்பதும் இல்லை. அவர்கள் பரலோகத்திலே உள்ள தூதர்களை போல இருப்பார்கள். இதை வச்சு ஒரு பூதனை ஏற்படுத்திடுவான். என்ன? You are all going to be angels. Gabriel, Michael, இந்த மற்ற ஏஞ்சல்ஸ் மாதிரி, தேவதூதர்கள் மாதிரி தூதர்களாக நாங்கள் மாறிவிடுவோம். அப்படி என்று நடக்கும் போதனை சில அந்த நாளில் வந்த கிறிஸ்துமஸ் கார்ட்ஸ் மற்ற காலத்தில் 1 வயது 2 வயது
5-6 மாத பிள்ளைகளுக்கெல்லாம் சட்டை வச்சு இப்படி இருக்கும். என்ன மரித்ததும் அவர்கள் தேவதூதர்களாக மாறிவிட்டார்கள். இயேசு அப்படி சொல்லவில்லை. இங்கே தூதர்களை போல இருப்பார்கள். தூதர்கள் கல்யாணம் கட்டுறதில்லை. அங்க அந்த மாதிரி ஒரு ஒழுங்கு அவர் வைக்கவில்லை. ஆண் தூதன் பெண் தூதன் என்று நான் வாசிக்கவில்லை. வந்ததுக்கு பிறகுதான் தெரியும். அவைகள் ஆவிகள். அப்ப இங்க உயிர்த்தெழுதலில் அவர்கள் தூதர்களை போல 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 இருப்பார்கள். அதுக்கு பிறகு வார இவங்களோட புத்திய கொஞ்சம் திறப்பாங்களான்னு பார்க்கறதுக்கு சதுசெயர் உயிர்த்தெழுதல் நம்பாம தேவையில்லாம இந்த பந்துக்கு இந்த கேள்வியை கேட்டது. அங்கால என்னவாம், இறந்தவர்களின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்ப கண்டெக்ஸ்ட் அது சொல்ல போகிற உண்மையின் கண்டெக்ஸ்ட் தலைப்பு எது? இறந்தவர்கள் உயிர்த்தெழுதல். இறக்காதவர்களுக்கு ஏன் உயிர்த்தெழுதல்? பல கிறிஸ்தவர்களுக்கு உயிர்த்தெழுதல் தேவையில்லை என்றால் செத்த உடனே மோட்சம். அவர்கள் பாதாள பொய்யை நம்பினார்கள். உயிர்த்தெழுதல் டாக்டரின் 6வது டாக்டரின் 5வது எபிரேய 6ஆம் அதிகாரத்திலே இயேசுவா முதல் கரியானார். The first fruits. ஒரு மரத்தில் முதல் கனி என்று கொண்டு வருவாய். பாசோவ பண்டிகை புளிப்பில்லாத பான் பண்டிகை, புளிப்பில்லாத அப்பம். அப்பம் சொல்றேன்னு தானே, இது புளிப்பு இல்லாம சொல்ல வேணுமாம் அந்த பண்டிகையின் நாட்களிலே. 3வது பண்டிகை முதற்கனி, ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ஸ். அதை கொண்டாடுற நேரம் we are celebrating the resurrection of Yeshua. இப்ப கிறிஸ்தவர்கள் இதை மாற்றி ஈஸ்டர் என்று வச்சு நிம்ரோட் என்றவன் ஒருவன் அவன் கதையிலே உயிர்த்தெழும்பினது அது இதெல்லாம் ஈஸ்டர் என்று பெயர் வச்சு ஈஸ்டர் அதெல்லாம் பிறகு வருவோம். பயங்கரமான மனுஷனை வஞ்சிக்கப்பட பிசாசு ஏற்படுத்திய காரியம். The Easter celebrated by the so-called Christians. Total deception. முதற்கனி 3வது பண்டிகை இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கு நிழலாக இருக்கிறது. பாசோவர் அவரது மரணத்துக்கு ஒப்பாக இருக்கிறது. பாசோவர் பண்டிகை புளிப்பில்லாத அப்பம். அவர் பாவமற்றவராக தம்மை ஒப்பு கொடுத்தார். அவரிடத்திலே பாவம் இருக்கவில்லை. அதே மாதிரி நாங்கள் அந்த பண்டிகையை அப்படியா எங்கள் வாழ்க்கையிலே அனுசரிக்க வேண்டும். புளிப்பு பாவம்.
ஆத்துமாவை குறித்து நடந்து முடிந்தவைகள் சம்பவங்களை குறித்தும் நடக்க போவதைகளை குறித்தும் விளக்கி அவைகளை அந்த பண்டிகைகளை கட்டாயம் நீங்கள் கொண்டாட வேண்டும் என்று லேவியர்களையும் மற்ற இடங்களிலையும் கூறப்பட்டிருக்கிறது. 7 பண்டிகைகள். சீனாய் மலை அதிலே கொடுத்த வார்த்தை ஷபவுட். அது இதுக்கு நிழலாக இருக்குது. ஆவியானவர் டேடியும் மகனும் வந்து இறங்கினது. அங்கே வார்த்தை கொடுப்பட்டது, இங்கே ஆவியின் வார்த்தை கொடுப்பட்டது. Both word. அங்கே வார்த்தை கொடுப்பட்டது. பெந்தெகோஸ்து நாளிலே வார்த்தையை கொடுத்த அதிகாரி மகனும் உள்ளே வருகிறார். வார்த்தை எடுபடவில்லை. நாங்கள் உங்களுக்கு உதவி செய்வோம். யோகனான் 14:23. What a God we serve. You remember the song? What a mighty God we serve. மேலும் மரித்தோர் உயிர்த்தெழுதலை பற்றி சொல்லப்படுறார். நான் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிறேன் என்று தேவனால் உங்களுக்கு கூறப்பட்டிருக்கிறதை இப்ப நான் வர்ற இடம் வாசிக்கவில்லையா? வாசிக்கவில்லையா? மரித்தோர் உயிர்த்தெழுதலை பற்றி மோசேயோட அதி உயர்ந்த தேவன், help me daddy, I will go to your name. மோசேக்கு சொன்னார், go and tell them I am the God of your fathers, the God of Abraham, the God of Isaac and God of Jacob. நான் மோசேயோடு பேசி யாத்திரை புத்தகம் 3:15 அப்படியாக சொல்லும் நேரத்திலே ஆபிரகாமும் ஈசாக்கும் யாக்கோபும் எங்கே? அவர்கள் மரித்து போனார்கள். எப்போயும் அப்படி இருந்தும் ஆபிரகாமின் தேவனாய் இருந்தேன். நோ, ஈசாக்கின் தேவனாய் இருந்தேன். நோ, அதே மாதிரி யாக்கோபின் தேவன் நிகழ்காலத்திலே பேசுகிறார். நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிறேன் என்று எலோஹிம் தேவனால் யெகோவா அவரால் உங்களுக்கு கூறப்பட்டிருக்கிறதை நீங்கள் வாசிக்கவில்லை. இதுல பெரிய ஒரு ஆழம். உங்களுக்கு இவங்கள் மோசைக்கு பிறகு எத்தனையோ 1000 வருஷங்களுக்கு பிறகு ஜீவிக்கிறார்கள். யெகோவா சொல்லுறார் என்று உங்களுக்கு கூறப்பட்டிருக்கிறதை வாசிக்கவில்லையா? அவங்களோட இங்க கூறின
அவங்க மோசைக்கு சொன்னாங்க, நீர் பேசும், எங்களுக்கு அவர் பேச எங்களுக்கு கேட்க இல்லாத, எங்களுக்கு பயமா இருக்கு. அப்ப டாடி சொன்னார், ஓகே மோசஸ், அவர்கள் சொன்னது சரி, நான் உங்களுக்குள்ளே உங்கள் சகோதரர்களுக்குள்ளே ஒரு திகதனை எழுப்பேன், அவர் வாயில என் வார்த்தைகளை போடுவேன், அவர் வார்த்தைகளுக்கு அவர்கள் செல்வி கொடுக்கட்டும், என் வார்த்தைகளை தான் பேசுவார். ஒன்றோடு கனெக்டட். அப்ப இங்க மரித்தோர் உயிர்த்தெழுதலை குறித்து நான் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவனுமாயிருக்கிறேன். அவரை பொறுத்தவரையிலே உயிர்த்தெழுதல் நடந்து முடிந்த காரியம். They're going to rise when he comes. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு முதல் உயிர்த்தெழுதலே அதிலே அந்த கூட்டத்தோடு எழுந்திருப்பார்கள் இயேசு வரும் நேரத்திலே. அதுதான் அவர்கள் தேவனாய் இருக்கிறேன், இருப்பேன். அவருக்கு எல்லாரும் ஜெபிக்கிறார்கள். இந்த அவர் சரீர பிரகாரமான மரணம் சவக்குழியிலே கிடக்கிறது அவருக்கு எடுபடாத காரியம். ஒரு மியூசிக் பாஸ்ல போடுறோம். நீங்கள் வாசிக்கவில்லையா? அதுவும் பாருங்கோ, உங்களுக்கு கூறப்பட்டதை குறித்து மோசைக்கு சொல்லி ஆபிரகாம் தேவன், ஈசாக்கு தேவனும் அந்த ஒரு போடுங்க 3:15 யாத்திரை புத்தகம். மேலும் தேவன் மோசேயை நோக்கி, ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிற இதை மோசைக்கு சொல்லும் நேரத்திலே 3 பேரை சேர்த்து போனாங்க. What a scripture. கண்டெக்ஸ்ட் மறக்க கூடாது. உயிர்த்தெழுதலை குறித்து தேவன் பேசும் நேரத்திலே பாத்தீங்களா, அவரை பொறுத்த மறையிலே அவர்கள் சவக்குழியிலே இருந்தாலும், குறிப்பாக அந்த 3 பேரை எடுங்கோ, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, அவரை பொறுத்தவரையிலே they are living because அவர்களுடைய தேவன் யெகோவா, இதை சொல்லுகிறவர் இயேசுவா. அப்படி சொல்லி போட்டு அப்ப மோசைக்கு அவர் முச்சடியில இருந்து சொன்னத கவனிக்கிறியா? இயேசுவா என்ன சொல்கிறார் பாப்போம். ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாயிருக்கிறேன் என்று தேவனால் உங்களுக்கு கூறப்பட்டதை மோசைக்கு கூறப்பட்டதை என்று எழுதவில்லை. உங்களுக்கு கூறப்பட்டதை அவர் வாசித்த பொழுது எங்களுக்கு தான் கூறப்பட்டிருக்கிறது. வேத வாக்கியங்கள் அப்படித்தான் இயேசுவா சொல்லுகிறார். உங்களுக்கு கூறப்பட்டிருக்கிறதை என்னவாம் வாசிக்கவில்லையா? அப்படி என்னட்டு சொல்வா? உயிர்த்தெழுதல் இல்லைன்னு நீ சொல்ற செத்தபின் மோட்சம் உண்டு, உனக்கு கிடையாது உயிர்த்தெழுதல். உன்
உன் மூட நம்பிக்கையின்படி மரித்தவர்களுக்குத்தான் உயிர்த்தெழுதல். இயேசுவா முதலாய் மரித்தார். மரித்தவர் எங்கேயும் போகவில்லை. 3 நாட்கள், 3 நாள் 3 இரவு பூமியின் அடியிலே அவர் இருப்பார். யோனா 3 நாள் 3 இரவு மீன்ற வயிற்றுக்குள்ள இருந்த மாதிரி 3 நாள் 3 இரவு மீனின் வயிற்றுக்குள்ளே கிடந்து தேவனுடைய கட்டளையின்படி அந்த மீன் வந்து வெளியே கக்கி விட்டது. உயிர்த்தெழுதல் 3 நாள் 3 இரவு அதுக்குள்ள மூச்சு விட்டு கொண்டிருந்திருப்பான யோனா. யார் சொல்லுவீங்க? அவர் உயிரோடு இருந்திருந்தால் மீன்ற வயிற்றுக்குள்ள இயேசுவா சொன்ன இந்த ஒப்பிடுதல் உங்களுக்கு வேறு ஒரு அடையாளமும் கொடுக்கப்பட மாட்டோம். பொல்லாத சந்ததி ஒரு அடையாளத்தை தேடுகிறது. எத்தனையோ அற்புதங்களை செய்து கொண்டால் எங்களுக்கு ஒரு அடையாளம் செய்து காட்டுமே. யோனா மீனின் வயிற்றிலே I didn't come to say this. காற்று படகு காற்றிலே போகிறது. அவன் சேர்ந்து போறான் உள்ளுக்கு. ஏன் தன்னுடைய மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் குறித்து இயேசுவா பேசினார். யோனாவை அடையாளமாக வைத்து யோனாவின் அடையாளத்தை விட வேறு அடையாளமும் இவர்களுக்கு கொடுக்கப்படுவதில் சந்ததி அடையாளம் வேணும் அவங்களுக்கு. வாசித்தாயா? இப்படியான இடங்களை வாசித்தாயா? எங்க திரியறாய்? இதுல பார்க்கறதில்ல. சுரண்ட வேணும். ஆறு மொழி சொன்ன அவருக்காரு சொன்னதான் இவரா? இவருக்காரு சொன்னதான் அதோடைய கடை அவர் இவர் ஏழ வாசிப்பம். உயிர்த்தெழுதலை குறித்து யோனாவின் அடையாளத்தை கொடுத்தார். யோனாவை மீன் வந்து கரையில கக்கி விட்டது. கிட்ட போய் அவன் அப்பதான் மூச்செடுத்திருப்பான். அவனை தூக்கினா என்ன மணந்திருக்கும்? மீண்ட குடலுக்குள்ள வயிற்றுக்குள்ள கிடந்தவனுக்கு பெரிய ஒரு மீனை இது டாடி கட்டளையிட்டார். ஆனா யோனாக்கு டாடியோட இருந்த விசுவாசம் எப்படி என்று நினைக்கிறீர்கள்? அவருக்கு டாடிய தெரியும். ஏன் சொல்லுகிறேன் தெரியுமா? எப்படி இந்த புயல் நிற்கும்? கப்பல் ஆக்கள் கேட்டாங்க, என்ன தூக்கி வெளியில போடுங்க. அலை கொந்தடிச்சு மேல எழும்புது. என்ன தூக்கி எறியுங்க. அவங்க பயந்து போனாங்க. எறிஞ்சா கடல் நிற்கும். எப்படி? விசுவாசத்தை விடுங்க.
ஜோனா அது உயர்ந்த தேவனை எப்படி அறிந்திருந்தார்? எப்படி ஒரு தேவனாக, எப்படியான ஒரு தகப்பனாக ஆருடைய அனுப்புதலை விட்டு அந்த செய்தியை கொடுப்பதை விட்டு ஓடிக்கொண்டு தெரிகிறான். அப்படி தெரியும். யோனாவின் உயிர்த்தெழுதல் அதே மாதிரி மனுஷகுமாரன் பூமியின் அடியிலே 3 நாள் 3 இரவு அவர் எங்கேயும் போகையில்லை. நான் மரித்தேன், சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். யோகனான் வெளிப்படுத்தின புத்தகம் 1:18. மரித்தேன். சில சொல்லுவார்கள், நானும் அறியாத நேரத்தில் மரித்து பாதாள இறங்கி அங்க போய் யாருக்கோ எல்லாம் பேய்களுக்கு என்ன செய்தி அறிவித்த சாதி மரித்தார். கல்லறையிலே அடக்கம் பண்ணப்பட்டார். 3 நாள் 3 இரவு. இதுவும் பார்க்க வேண்டும். நாங்க ஆடி போகாத அவர் வெள்ளிக்கிழமை மரிக்கவில்லை. ஏன் 3 நாள் 3 இரவு அல்லது வராது? முதலாம் நாள் உயிர்த்தெழுதலுக்கு we will come to that later. So இவைகளை வாசிக்க வேண்டும். நீங்கள் வாசிக்கவில்லையா? உங்களுக்கு கூறப்பட்டதை வாசிக்கவில்லையா? இயேசுவை கேட்கிறார். இன்னைக்கு எத்தனை பேர் கேட்டா உன்னோட வாசனையா இதுல இருக்கிறதை தியானம் பண்ணி உங்களுக்கு கூறப்பட்டது மாஸ்டர் மாஸ்டர் அது மோசைக்கு தானே கூறினது, நீர் எப்படி சொல்லலாம்? உங்களுக்கு கூறப்பட்டது. வேத வாக்கியங்கள் அண்டைக்கு அண்டைக்கு அந்த நேரத்தில் பேசும். எழுதி எப்பயோ முடிஞ்சு போச்சு. முச்சடியிலே இருந்து மோசையோடு பேசுறது ஆபிரகாம் தேவன், ஈசாக்கு தேவன், யாக்கோபு தேவன். அது உயிர்த்தெழுதலை குறித்து உங்களோடு பேசினது நீங்கள் வாசிக்கவில்லையா? அல்லது எப்படி வாசித்தார்கள்? இன்றைக்கு எத்தனை பேர் இவைகளை அறியாம வாழ்க்கை தடுமாறுகிறார்கள், தடுமாறினார்கள், தடுமாறிக் கொண்டிருக்கிறார்கள், தடுமாறப் போகிறார்கள். வார்த்தையின் ஆழமும் வெளிச்சமும் தெரியாது. யாருக்கு யார் பேசினது? மோசையோடு பேச இங்க ஈஸ்வா சொல்லுகிறார், உங்களோடு பேசினதை வாசிக்கவில்லையா? தேவன் பேசுகிறார் தமது வார்த்தையினூடாக. அவர் பழைய தேவன் அல்ல, வரப்போகிற தேவன் அல்ல. யெகோவா, செல்ஃப் எக்ஸிஸ்டிங் ஒன். தேவன் மரித்தோருக்கு தேவனாயிராமல் ஜீவன் உள்ளவருக்கு தேவனாய் இருக்கிறார் என்றார். என்ன சொல்லுகிறார்? அவரை பொறுத்தவரையிலே ஆடம், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு அவர்கள் ஜீவிக்கிறார்கள். ஏனென்றால் அவருக்கு 1000 வருஷம் ஒரு நாள் அல்லது ஒரு செகண்ட் அவர்கள் எழும்ப போகிறார்கள்.
சரித்திரத்தை குறித்த வரையிலே ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு நாள் வரை மரித்து சபக்குழிகளில் நித்திரை பண்ணுகிறார்கள். ஆபிரகாம் மரித்தான், தீர்க்கதரிசிகளும் மரித்தார்கள். யோகனான் 8:56 53 அந்த சபக்குழிகள் திறக்கப்படும். இயேசுவா வரும் நேரம் யாரும் மோட்சம் அல்லது பரலோகத்தில் எவரும் இல்லை. வாசிக்கவில்லையா? வாசிக்க தெரியுமா? எப்படி வாசித்தாய்? அதுக்கு பிறகு வருவோம். சனாக்கிட்ட கேட்டார், எப்படி வாசித்தானே? இங்க கேட்கிறார், வாசிக்கவில்லையா? இன்னும் ஒரு இடத்தை கேட்கிறார், என்னண்டு வாசித்த நீங்க? Come on, tell me. வாசிக்கிறதுக்கு ஒரு புத்தகம் தான் இருக்கு. அதையும் சரியான மொழிபெயர்ப்பதை எடுத்து வாசிக்க வேண்டும். இந்த புக் தான் தேவை, பேஸ்புக் அல்ல. இரண்டு போவாய். உலகத்துக்குரியவர்கள் வச்சிருப்பது முக புத்தகம், பேஸ்புக். முகமும் அழியும், புத்தகமும் அழியும். இது அழியாது ஒரு காலம். ஜனங்கள் இதை கேட்டு 33 அவருடைய போதனையை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். அதானே என்ன டீச்சிங் அப்பா, இயேசுவா கொடுத்த போதனை. இது முடிஞ்சதா? சதுசேயர் கூட்டம், காசை காட்டி காசை வரி பணத்தை காட்டி வந்த கூட்டம் பொறியில பணத்தை போயிட்டது. காசை கொண்டு வந்து காட்டி, அதுக்கு பிறகு சதுசேயர் மரித்தோர் உயிர்த்தெழுகிறது நம்பாம அநேக கிறிஸ்தவர்களை போல. ஏன்னா அவங்க செத்தோன்ன மோட்சம், அவங்க சாகரல. அதுவும் போயிட்டா 34 அவர் சதுசேயரை வாயை உடைத்தார். He shut them out. இந்த போதனையினால் அடைத்தார் என்று மற்ற கூட்டம் பரிசேயர் கேள்விப்பட்டு அவரிடத்திலே கூடி வந்தார்கள். அங்க என்ன நாடகம் நடந்தது பிறகு பார்ப்போம். Thank you, Daddy. Precious, precious Master Yeshua. நாம் காணாது, சொற்களும் காணாது. நீ சொன்னபடி சகல நாட்களிலும் எங்களோடு கூட இருப்பேன். இல்லாமல் போக முடியாது. எங்கள் இருதயத்திலே அது சரியாக படாமல் இருந்தாலும் உமது வார்த்தை 100% நீ காத்துக் கொள்வீர். Receive the blessings. Eureka, Yehova, Masbreka, Yehova, Panamalieka, Pioneka, Isa Yehova, Panamalieka, Vaizamika, Shalom. யெகோவா உங்களை ஆசீர்வதித்து உங்களை காப்பாராக.
யெகோவா உங்கள் மேல் நமது முகத்தை பிரகாசிக்கச் செய்து உங்களோடு தயவாய் இருப்பாராக. யெகோவா தமது முகத்தை உங்கள் பக்கமாய் திருப்பி உங்களுக்கு சமாதானம் கொடுப்பாராக. யெகோவாவின் பெயர் இந்த ஆசீர்வாதங்கள் உங்கள் மேல் வந்து இறங்கட்டும். ஆமென், ஆமென். மறுபடியும் போட்டு கேட்க வசதியா இருந்தால் கேளுங்க. Maybe later towards the evening take down notes, think about it. விளங்காதுகளை நடித்து கேளுங்க, எஜமானிட்ட கேளுங்க, திருப்பி பாருங்க. அந்த வெளிச்சம் திருப்பி உனக்கு வர ஆரம்பிக்கும். வாசித்தது இல்லையா? உங்களோடு பேசியது நான் மோசை கிட்ட நீக்கலையே. உனக்கு விளங்கும்படியா சொல்கிறேன். ஆனாலும் இயேசுவா சொன்னார், உங்களோடு பேசியதை வாசிக்கவில்லையா? எத்தனை உன்னோடு பேசிய காரியங்கள் இருக்குது. இதுல எப்ப வாசிக்க போகிறாய்? Okay, our time is up. We will continue probably tomorrow. If Yeshua doesn't come, otherwise, you only can meet Yerushalayim. Yeah. இப்ப சொன்ன 3 பேரும் அங்க இருப்பாங்க. சபகுழியால் எழும்பி ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. யாருக்கும் இன்ட்ரோடக்ஷன் தேவையில்லை. You will know them. God bless you.